இவை அனைத்தும் சிரிப்பதற்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல. அவ்வாறு புண்படுத்தினால் மன்னிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். காலையில எந்திரிச்சதுல நைட்டு முடிக்க தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறதுல இருந்து அயன் பண்ணி கொடுக்கறதுல இருந்து எல்லாமே நான் தான் பண்ணுவேன். எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 5 years. அவங்க வீட்டுக்கார் பேர் என்னம்மா? பிரேமானந்த். நல்லாரா நல்லா. ஹலோ மக்களே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த எபிசோடோட டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் ஹோம் மேக்கராக இருக்க தான் ஆசைப்படுறேன். ஹோம் மேக்கராக இருந்து என்னோட ஃபேமிலியை பார்த்துக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிற மனைவிமார்கள்லாம் ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருக்காங்க. ஐயோ எப்படி வளர்த்துருக்காங்க. சொல் சொல் சொல். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹோம் மேக்கராக இருக்கிறதுலாம் ஒரு முட்டாள்தனம், ஹோம் மேக்கராக இருக்கிறது நல்லதே இல்லை அப்படின்னு சொல்கிற பெண்கள்லாம் இன்னொரு பக்கம் உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற ஒரு காரசாரமான விவாதம் தான் இந்த ஒரு நியானான எபிசோட். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நாகபதனியா நாகப்பதனியா, இந்த இரண்டு ஜாதியில் எந்த ஜாதி முரட்டு ஜாதி என்று பார்த்து விடுவோம். வேலைக்கெல்லாம் போவேனா, ஒரு ஹோம் மேக்கராக இருக்கணும்னு முடிவெடுத்தீங்க. எந்த காலகட்டத்தில் முடிவெடுத்தீங்க? வாட் இஸ் த ரீசன் பிகின் தட்? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். எது மனிதாபிமானம் தான் மாப்பிள. அப்படியா? நான் பிகாம் முடிச்சுட்டு எல்எல்பி முடிச்சிருக்கேன். லாயர். ஆனாலும் ஹோம் மேக்கர் தான். அதான் ஏன் அந்த முடிவு எடுத்தீங்க? எந்த கட்டத்தில் அந்த முடிவு எடுத்தீங்க? சொல்றேன் சிம்ரன் சொல்றேன். 25 வருஷமா என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த அந்த ரகசியத்தை கலெக்ட் வைக்கிறேன். ஆக்சுவலாக பிகாம் முடிச்சுட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். நல்ல சம்பளம் எல்லாமே நல்லா இருந்தது. பட் த ஸ்ட்ரெஸ் அவுட் ஆஃப் இட் வாஸ் டூ மச். அதுக்கப்புறம் ஐ காட் அன் அலையன்ஸ். அவங்க சொன்னாங்க நீங்கள் வேலைக்கு போக வேண்டாம், குவிட் பண்ணலான்னு. அதுக்கப்புறம் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி டு குவிட். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். என்னாச்சு? அதுக்கப்புறம் எல்எல்பி பண்ணதே ஆஃப்டர் மேரேஜ், ஆஃப்டர் மை சன் வாஸ் பார்ன். அதான் ஏற்கனவே வேலைக்கு போகிறதுல முடிவு பண்ணிட்டீங்களே, அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சு திரும்ப கல்யாணத்துக்கு அப்புறம் படிச்சிருக்கேன். இது அதுக்கு சும்மா டைம் பாஸ். நம்ம படிக்கிறது அறிவு வளர்த்துக்கிறது தானே தவிர இட் இஸ் நாட் டு கோ ஃபார் அ ஒர்க் ஆர் டு ஏர்ன். இப்போ ஈவ் டீசிங் பண்ணா என்ன செக்ஷன்? அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உம்முல கொடுக்கல உம்மா தெரியாது. அது எனக்கு சத்தியமா தெரியாது. நான் படிச்சது தான் தெரியும். நாலேஜ் கெயின் பண்ணா தானே படிச்சேன். ஆமா 7 வருஷம் ஆச்சு படிச்சு முடிச்சு. இருக்கட்டுங்க, 7 வருஷம் ஆனா என்னங்க பிராக்டீஸ் பண்ணல. ஏய் இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபேலா வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. பிஇ பண்ணியிருக்கேன். அங்கே ஐடி செக்டார்ஸும் சரி, சம்மந்தப்பட்ட கம்பெனிஸும் நிறைய இல்லை. ஓரளவுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடின்ற மாதிரி அவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஐயோ என்னைய மாதிரியே அழுகிறேப்பா. அதான் ஒரே ரத்தங்கிறது. ஒரு ஃபுல் டைம் ஹோம் மேக்கர் ஆயிட்டா எவ்வளவு சூப்பரா இருக்கும். அதை விட வரேன்னா ஒன்று எனக்கு அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். முடிச்சிருக்கேன். ஆக்சுவலாக நான் பிடெக் முடிச்சோடனே எனக்கு நான் பிளேஸ் ஆக வேண்டியது. பட் ஆனால் நான் அதுக்கு அக்செப்ட் பண்ணல. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா என் ஃபேமிலி தான் எனக்கு முக்கியம். பூதா என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா. உன்னை நினைக்கும் போது என்னால முடியலடா. எனக்கு என் ஹஸ்பண்டை டூ த எண்ட் நான் ரொம்ப அன்கண்டிஷனல் லவ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட அட்டென்ட் பண்ணல. குடும்பத்தை நேசிக்கிறவங்க பெரும்பாலும் குடும்பத்துக்கு ஏதோ ஒரு வேலை பொருளாதார ரீதியாக உதவி பண்ணணும்னு நினைப்பாங்க. நீங்க அதை சூஸ் பண்ணாம குடும்பத்துல இருந்து எல்லாரையும் நான் கவனிச்சுக்கிறேன், எல்லாரையும் சந்தோஷமா இருக்கேன், அதுதான் என்னோட விஷ். அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். பொருளாதாரம் மட்டும்தான் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் கிடையாது. இல்ல காலையில எந்திரிச்சதுல நைட்டு முடிக்க தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறதுல இருந்து அயன் பண்ணி கொடுக்கறதுல இருந்து எல்லாமே நான் தான் பண்ணுவேன். சீரியஸா பேசிக்கிறீங்களா? சிரிப்பு. எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 5 years. அவங்க வீட்டுக்கார் பேர் என்னம்மா? பிரேமானந்த். நல்லாரா நல்லா. நான் பிஃபோர் மேரேஜ் குக்கிங் பக்கமே போனதில்லை. பட் இப்போ நீங்க எந்த டிஷ் கொடுத்தாலும் நான் செய்வேன். எது கொடுத்தாலும் செய்வேன். எது கொடுத்தாலும் செய்வியா? என்ன கொடுத்தாலும் செய்வேன். என்ன கொடுத்தாலும் செய்வியா? ஏன்னா அவருக்கு பிடிச்ச ஒன்னொன்னையும் நான் ஒரு நாளும் ட்ரை பண்ணுவேன். 3 வேளைனா 3 வேளையும் அவருக்கு பிடிச்சது தான் நான் செய்வேன். டே டு டேவாமா? டே டு டே. உனக்கு அமையுது, எனக்கு அமையல. அமைய வைக்கணுமாமே. அமையாது. நான் ரொம்ப ஹாப்பியா பண்றேன். நான் பயத்தினாலயோ இல்ல பண்ணி தான் ஆகணும்ன்றதுனாலலாம் பண்ணல. என்னை பார்த்தா நீங்க இல்ல இவங்க கம்பல்ஷன்ல பண்ற மாதிரி இருக்கா, நான் ரொம்ப ஹாப்பியா பண்றேன். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? நான் படிச்சிருக்கேன். நான் படிச்ச டிகிரியை வச்சு நான் வீட்ல மட்டுமே இருந்துக்குவேன் அப்படின்னா நான் படிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. பயன் மட்டும் தான் கல்வி கிடையாது, பகுத்தறிவும் தான் கல்வி. கேட்டுக்க. படிப்புன்றது ஒரு கவசம் தான். அது உங்களுக்கு லைஃபையோ இல்ல உங்களோட மேரிட் லைஃபையோ
மேட்ச் பண்ணுறது கிடையாது. படிப்புன்றது உங்களுக்கு விருப்பப்பட்டதை நீங்கள் படிக்கிறீங்க. அவங்க ஃபினான்ஷியலாக செட்டில்டு, அவங்க ஹஸ்பண்ட் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதே இது பிஸ்னஸ் ஏதோ ஒரு லாஸ் ஆகி வீட்டில் இருக்கிறாருன்னு வைங்க, அப்போவும் நீங்கள் இதே பணிவிடையை செய்வீங்களா? இங்க பாரு, ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு, ஒன்னு இப்படி ஆட்டு இல்லைன்னா அப்படி ஆட்டு, எல்லா பக்கம் ஆட்டுனா எப்படி புரியும்? ஏழ்மை இருக்குது, வேலைக்கு போகணும்னு சொன்னால் ஓகே. நீங்கள் அப்படி செய்ய மாட்டீங்கன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் எப்படி முடிவு பண்ண முடியும்? இப்போ உங்கள் வீட்டுக்காருக்கு வேலை போயிடுச்சுன்னா அவருக்கு செய்ய வேண்டிய நல்லது கெட்டது செய்யாம விட்டுருவீங்களா? ஏய், எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. சம்பாரிச்சா செஞ்சேன், இப்போ நீ சம்பாதிக்கல, இப்போ மாடா உனக்கு செய்ய முடியும்னா இருப்பீங்க? அதே ஹாப்பினஸ் இருக்காது சார். இல்லை, அதை நீங்கள் முடிவு பண்ண முடியாதுல்லம்மா. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். மற்றவங்களோட கமெண்ட்ஸ் கூட எப்படி வரும்னா, அவர் நல்லா வச்சிருக்காரு, நல்லா சம்பாதிக்கிறது, ஜாலியாக உட்காந்துருக்கு, ஜாலியாக என்ஜாய் பண்ணுது. ஏங்க யார் என்ன வேணாலும் நினைக்கலாங்க. அவன் கிடக்குறான்டா மயிராண்டி, அவனுக்கு என்னடா தெரியும் சிலுக்கோட அருமை. ஒரு கட்டம் வளர வளர அவங்களும் அவங்க வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, அவங்க க்ரோத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, அது ரொம்ப லேட்டாக ரியலைஸ் ஆகும்போது ஒரு வேளை இருக்குமோ இருக்குமோ, ஒரு வேளை இருக்குமோ இருக்குமோ, ஒரு வேளை இருக்குமோ, எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம வரும்போது நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறத நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது. என்னோட அச்சீவ்மெண்ட் என்னோட ஃபேமிலி தான். நான் இன்னைக்கும் இல்லை, எப்பயுமே சொல்லுவேன். என்னப்பா என்னாச்சு? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா? நான் 30 இயர்ஸ் கழிச்சு வந்து இதே நீயா நானால எனக்கு கேட்டாலும் நான் சொல்லுவேன் என்னோட ஃபேமிலியோட அச்சீவ்மெண்ட் தான் என்னோட அச்சீவ்மெண்ட். அப்படி அச்சீவ் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சந்தோஷமா இருந்தீங்கன்னா அது எனக்கு சந்தோஷம். தேங்க்யூ 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 தேங்க்யூ. இப்போ கணவர் உங்களை புரிஞ்சுக்கிட்டாரு, பக்கத்திலே அம்மா இருக்காங்க, 2 பிள்ளைங்களை அவங்க பார்த்துக்கிறாங்க, அந்த அளவுக்கு சௌரியம் இருக்குல்ல. வேலைக்கு போனா என்ன? வேலைக்கு போனா என்ன? வாய்ப்பில்லை ராஜா, காலையில எங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு எழுந்துச்சு குளிச்சுட்டு ஒரு கிளம்பும் போது என்னை எழுப்பி நான் போயிட்டு வரமா வெளியே லாக் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாரு பாருங்க. கிளம்பும் போது தான் லைட்டா முழிப்பீங்க. விளங்கும்டா நாரப்பயல. லைட்டா கண்ணை திறந்து பார்க்கும் போது அது எவ்வளவு பெரிய சந்தோஷம்னா இந்த உலகத்துல வேற எதுவுமே எனக்கு வேண்டாம் சார். நாங்க அப்படி இல்ல, சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். அப்படியே அந்த அரை தூக்கத்தில் இருந்துச்சு போய் கதவை சாத்துறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு. நான் சாத்த மாட்டேன், இன்னொரு கீ இருக்கு, அவர் வெளியவே லாக் பண்ணிட்டு போயிடுவாரு. நாங்க அப்புறமா வந்துட்டு உள்ள லாக் திறந்துப்போம். ஓ எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. காலையில் ஏஞ்சிக்கிறோம், சமைக்கிறோம், டீ எல்லாத்தையும் பண்ணுறோம், பரபரப்பாக ஆஃபீஸ்க்கு போகிறோம், திருப்பி அங்கே எல்லாமே ப்ரெஷர், முடியறதுக்கு 9:30 ஆகுது, திருப்பி வீட்டுக்கு வரோம், திருப்பி சமைக்கிறோம். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். இன்னைக்கு வருவான், சுடுவான், சாவா, ரிப்பீட். முடியல தலைவரே. உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு இதே தானே, காலைல எந்திரிப்பாரு, வேலைக்கு போற, கிளைண்ட்டை பார்க்கணும், பிசினஸை பார்க்கணும், பிரச்சனை ஆனா இருக்கு. அவங்களுக்கு பிசினஸ் மட்டும் தான் வேலை, நமக்கு ரெண்டுமே இருக்கே. ஆமா இல்ல? ஆமா இல்லங்க, அதுதான் உண்மை. யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர், டாப்பர் நான். எனக்குன்னா ஒரு யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர், உங்களுக்கு அப்போ தோணலையா எதுக்கு இதை பண்ணிட்டு என்னுடைய மதிப்பு குறைகிறது அப்படின்னு உங்களுக்கு தோணலையா? எப்படி அது திருப்பி செய்யுங்க சார். ஓகே, சூப்பர். நான் முதல்ல இருந்தே வீட்டில் தான் இருக்கணும், எல்லாமே எடுத்து செய்யறது நம்மளுக்கு பிடிக்கும். இன்னொன்று சமையலில் வித்தியாசமாக சமைக்கணும். ஐயோ, தெரியாத விஷயமா இல்லை போல இருக்கே. அப்புறம் ஜாலியாக காலை எழுந்திரிச்சோமா, சமைக்காது அந்த ஃபர்ஸ்ட் 2 hours மட்டும்தான். 2 hours சமைச்சு முடிச்சுட்டு அமிச்சோமா, அப்பா சாமி ஜாலியாக உட்காரோம், ஒரு டீயை போட்டு குடிக்கிறோம். சபா மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் காலை விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். டிவி சீரியல் மாத்திரம், சீரியல் பார்க்குறோம், மாத்தணும். அப்புறம் ஒரு 2 hours தூங்குறோமா, சூப்பராக இருக்கும். அப்புறமே 4 o'clock பையன் வருவான், அது வரைக்கும் ஜாலியாக ரிலாக்ஸாக போவோம். எங்கிட்ட மோதாதே, நான் ராஜாத்தி ராஜனடா.